நம்ம ஒரு வினை செய்யறோங்க. அது நல்வினையா இருக்கட்டும், தீவினையா இருக்கட்டும், எந்த ஒரு வினையானாலும் இருந்தாலும் சரி, அந்த வினை நம்ம சேரணும் அப்படின்னா அந்த வினை தன்னால நம்மள சேராது. ஏன்னா அது ஜட பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. அது நம்ம கிட்ட தன்னால சேராது. அப்போ நமக்கு அறிவு இருக்கலாம், உயிர்களுக்கு அறிவு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய அறிவு சிற்றறிவு. நம்மளோட அறிவுக்கு எட்டுனபடி நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? நல்வினைக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அந்தந்த புண்ணியத்தெல்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டே இருப்போம், அப்படிதானே? அப்போ கடைசி என்ன ஆகும்? தீவினைக்கு என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும். அதனால நமக்கு அந்த பக்குவம் கிடையாது. நம்மளால நம்ம வினைய கூட்டு வச்சு நமக்கு வைக்க முடியாது. அப்போ அந்த வினைகளை நமக்கு கூட்டுவிப்பவன் யாரு? மேலான பரம்பொருளாகிய அந்த சிவபெருமான் தான் அந்த வினையை நமக்கு கூட்டுவிக்கார்.